தீபாவளி நாளை கொண்டாடப்படும் நிலையில் தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க திருவாரூர் கடைத்தெருவில் மக்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். தற்போது அங்க விற்பனை எப்படி இருக்கிறது? விவரங்கள். நந்தா, கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக தீபாவளி என்பது வணிகர்களுக்கு மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில இந்த ஆண்டு நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மிக உற்சாகமாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் என்பது டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு மிக முக்கியமான மாவட்டம். இந்த நிலையில தற்பொழுது பாத்தீங்கன்னா நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாட நிலையில இறுதிக்கட்ட விற்பனையை வணிகர்கள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஜவுளி கடை, அதே போன்று பட்டாசு கடை உள்ளிட்ட கடைகள்ல பொதுமக்களோட கூட்டம் என்பது காலை முதலே அதிகரித்து வருகிறது. திருவாரூர்ல முக்கியமாக நகர்பகுதியில் விஜயபுரம் சாலை, அதே போல பனகல் சாலை, மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கூத்தாநல்லூர், அதே போன்று மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, குடவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலேயும் நகர் பகுதிகளில் இந்த மக்களோட கூட்டம் என்பது காலை முதல் அலைமோதி வருகிறது. தங்களுடைய குடும்பத்துடன் சென்று பட்டாசுகள் வாங்கி கொண்டும் அதே போல புத்தாடைகள், பொதுமக்களுக்கு புத்தாடைகள் வாங்கி கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இந்த மழை என்பது இல்லாத நிலையில் சாலையோர வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காரணம், பல இடங்கள்ல கடன் வாங்கி தங்களுடைய தொழிலை நடத்தி வரும் நிலையில இந்த 2 நாட்கள்ல அவர்களுடைய விற்பனை என்பது பொதுமக்கள் அதிக அளவுல வந்து பொருட்களை வாங்கி செல்வதால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவாரூர்ல பாத்தீங்கன்னா பட்டாசு கடைகள்ல அதிக அளவுல இந்த கூட்டம் என்பது குவிந்து வருகிறது. வலங்கை மாநில இந்த பட்டாசு தயாரிக்கும் தொழிலாளர்கள் அதிக அளவுல இருப்பதனால அவர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த ஆண்டு இந்த தீபாவளி பண்டிகை என்பது பொதுமக்கள் மிக உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். நன்றி ராஜசேகர் விவரங்களுக்கு.